இறைவன் வந்து எல்லாருக்குமானவர். அதனால் வந்து இதில் வந்து அந்த எல்லாருக்குமானவர்னு தாண்டி வந்து அந்த வல்லால மன்னன் வந்து இறைவன் என்னுடைய குழந்தையா, எனக்கு வேணும் குழந்தை வேணும் போது அவரே குழந்தையா வந்து ஈமச்சடங்கு பண்ண விஷயம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த அரோகரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அரோகரானா வந்து எப்பா இறைவா என்னை வந்து முக்தியோட வச்சுப்பா, நான் செஞ்ச பாவங்களையும் இப்போ எல்லாத்தையும் வந்து என்னை அழித்து என்னை வந்து எல்லாத்தையும் ஒழித்து என்னை வந்து நல்லபடியாக ஆக்குப்பா, நான் உன்னோட சரணாகதி அடைகிறேன்ப்பா அப்படின்றது தான் அண்ணாமலையாருக்கு அரோகரான்றோம். அதேமாதிரி முருகனுக்கும் அரோகரான்னு சொல்கிறோம். இந்த அரோகராக்கு மீனிங் இப்போ தான் அவங்களுக்கு தெரியும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு பகிர்றேன். இப்போவும் சொல்கிறேன், எந்த மக்களையும் எந்த லாங்குவேஜையும் நான் வந்து எதிர்க்கிறதுக்காக இங்கே பேசலை. இறைவன் அடி செய்கிறதுக்கு நம்ம எப்பேற்பட்ட ஆளோ எங்கேருந்து வேணாலும் வரலாம், அந்த இடத்த சொந்தமும் கொண்டாடலாம். ஆனால் அது ஒருபோதும் யாரையும் பாதிக்காமல் இருக்கணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னதை செஞ்சுருங்க. பாய்.